friends, welcome to my channel. உளுந்து சுக்குப்பால் ஒரு அருமையான ஹெல்த்தி ரெசிபி. எலும்பு பலம் பெறதுக்கு, கர்ப்பப்பை பலம் பெறதுக்கு ஆணும் பெண்ணும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷார்ட்டா போய்டுவோம். எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான மாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்குறோம். அதை நல்ல மிதமான தீயில அடிகரமான பாத்திரத்தில் நல்ல வறுபட பண்ணணும். இது வாசனை வரும் வறுபடும் போது. ப்ளஸ் அது நல்லா வறுபட்டுருக்குங்கிறப்ப 1-2 இது வெடிக்கும். இந்த ஸ்டேஜில் அதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கணும். ஒரு டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதையும் மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். இது பொரி மாதிரி வரும் வறுபடும் போது. இப்போ 2ஐயும் வறுத்து நம்ம எடுத்தாச்சு. இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆறின பிறகு மிக்சியில் கொடுத்து ஃபைன் பவுடராக அரைக்கணும். அரைக்கும்போது நம்ம அதில் ஒரு 3/4 ஸ்பூன் to 1 ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கணும். ஒரு 6 to 7 ஏலக்காய் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பவுடரை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். இந்த பவுடரை நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 4 டம்ளர் சுக்குப்பால் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்னுடைய டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் மாவு, அதே அளவு வெல்லம் எடுத்துருக்குறோம். இது நான் எடுத்துருக்கிறது பனை வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வெல்லம்னாலும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் எடுத்துருக்கிறேன். தேவையான தண்ணீர் எடுத்துருக்கிறேன். தேங்காய் அரைமுடி எடுத்து அதை திருவி அதில் பாதியை தேங்காய் பூவாக வச்சுருக்கிறேன். மீதி பாதியை நல்லா அரைச்சி பால் எடுத்துருக்கிறேன். இந்த பால் 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இப்போ சுக்குப்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்திருந்த மாவை அந்த வாணலியில் எடுத்து, இது அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். இதில் 1க்கு 4 தண்ணி விட்டு நல்லா கரைக்கணும். அதை நீங்கள் விஸ்கு வச்சினாலும் கரண்டி வச்சினாலும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. சூப்பர், மாவு இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற பனை வெல்லத்தை போட்டு அதை நம்ம இலகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கரைக்கணும். இது 2ஐயும் நம்ம தீயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாங்க. இப்போ இந்த 2 பாத்திரத்தையுமே தனித்தனியாக ஸ்டவ்வில் வச்சு மிதமான தீயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரொசீஜரை. உளுந்து மாவு வேகமாக கட்டிப்படும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். தீ ரொம்ப மிதமாக இருக்கணும். இந்த பக்கம் வெல்லம் கரையும் போது அடி பிடிச்சிடாமல் அதை வேறு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். இது பாகு பதம் நமக்கு தேவையில்லை. அது கரைஞ்சி ஜாகரி வாட்டராக இருந்தால் போதும். பனை வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பக்கம் மாவு கெட்டியாக தொடங்கி இருக்குது. அதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
பாருங்கள், உளுந்து மாவு நல்லா வெந்துக்குச்சு. இப்போ வந்து இந்த ஜாகரி வாட்டரை நம்ம அதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடணுங்க. இந்த கலவையை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சுக்கு பவுடர், 3/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறோம். ஏலக்காய் பவுடர் இல்லாதவங்க சுக்கு இருந்தால் சுக்கு தட்டி போட்டு, ஏலக்காய் இருந்தால் ஏலக்காவை தட்டி போட்டு பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம். இது கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்க்குறோம். அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக ஒடிச்சு வச்சுக்கணும். இந்த இப்போ மைன்யூட்டாக இருக்கும்போது அந்த தேங்காவோட அந்த சின்ன சின்ன நட்ஸு வாயில் வரும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது போட்டுக்கணும். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் கலந்து ஒரு பிஞ்சு சால்ட்டும் கலந்து நல்லா கிளறி கொஞ்சம் கொதிக்க விடலாம். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், அருமையான வாசனையான சுவையான சுக்குப்பால், உளுந்து சுக்குப்பால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பப்பை பலத்துக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம முன்னோர்களால் பராமரிக்கப்பட்ட உணவு மெத்தடு. இதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பனைவெல்லம், உளுந்து, தேங்காய் பாலோட இந்த சுக்கு, ஏலக்காய் சேர்ந்து இதனுடைய டேஸ்ட் மட்டும் அதிகம் இல்லைங்க, இதனுடைய பலம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்த்தி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.